நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அருட்தந்தை துரை எஸ்.ஜே. டாக்டர் ஜெனிபர் பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆரோக்கியநாதன் 53வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அமல்ராஜ் பிறந்தநாள் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ரோம்லிஸ் பெருநாயகத்தம்மாள், மரிய ஜோசப், சுகுணா அல்போன்ஸ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய பிரகாசம், ஜாக்லின் மரிய பிரகாசம் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சாதனா பிரான்சிஸ் 10ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புதுவானம் ஒன்றும் புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டேன், புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டேன். எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் பலமை பலமை பலமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை, வாவென்று நம்மை அழைத்தவர் முன்னே போகின்றார் துணையாகின்றார். வாவென்று நம்மை அழைத்தவர் முன்னே போகின்றார் துணையாகின்றார். மாந்தர்கள் கரம் இணைக்கின்றார், மாந்தர்கள் கரம் இணைக்கின்றார், நம் மகிழ்வினில் உடன் நடக்கின்றார். புது வானம் ஒன்றும் புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டேன், புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இருப்பதாக. சாதனா பிரான்சிஸ் 10ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இன்றைய தினம் புனித சியன்னா பெர்னார்டின் என்று சொல்லக்கூடிய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் சியன்னா என்ற இடத்திலே பிறந்து வளர்ந்தவர். இளம் வயதிலேயே கல்வியை முடித்தவர். தன்னுடைய இவர் 1380வது ஆண்டு பிறந்திருக்கின்றார். கல்வியில் சிறந்து விளங்கினார். இளம் வயதிலேயே குருவானார். இத்தாலியாவை முழுவதிலும் போதிப்பதை தன்னுடைய வாழ்க்கையாக குறிக்கொண்டிருந்தார். அவருடைய மிக முக்கியமான கருத்து இயேசுவின் திருநாமம் வல்லமை நிறைந்தது என்ற இந்த ஒரு கருத்தை மையமாக கொண்டு இத்தாலிய மக்களுக்கு இயேசுவின் நாமத்தை போதித்தார். பிள்ளைகளுக்கு கல்வியும் நல்லொழுக்கத்தையும் கற்பையும் கற்றுக் கொடுத்தார். குருமட மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை தயா செய்து கொடுத்தார். நிறைய புத்தகங்களையும் எழுதினார். 1444ஆம் ஆண்டு இறந்தார். இவரிடத்தில் விளங்கிய அந்த பண்பு தன் வாழ்க்கை முழுவதும் பிறரை கடவுள் பக்தியிலும் பயத்திலும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு வாழ்ந்தவர். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் திருப்பெயர் மீது அருட்பணியாளரான புனித பெர்னார்டின் அளப்பரிய அன்பு கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய பேரு பலன்களாலும் வேண்டல்களாலும் தூண்ட பெற்று உமது அன்பின் அனலால் நாங்கள் என்றும் பற்றறிய செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 19 முதல் 28 வரை. அந்நாட்களில் அந்தியோக்கியாவில் இருந்தும் இக்கோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள்.
சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்து இருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பு இருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருக நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவர்க்கும் நம்பிக்கை கொள்ளும் வாழ்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145 10 13 மற்றும் 21 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே, உம்மக்கள் உம் அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம்மக்கள் உம் அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம்மக்கள் உம் அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்ல செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம்மக்கள் உம் அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, உம்மக்கள் உம் அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம்மக்கள் உம் அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். Alleluia, 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 Alleluia. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்று அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் தந்தையிடம் செல்வதை பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போதே நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே உங்களிடம் சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்னோடு அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. மார்ந்த சகோதரர்களே, புனித சின்னப்பர் தீவிரமான நற்செய்தி பரப்பால் இருந்தார். சென்ற இடங்களெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்களை மனம் திருப்பினார், திருச்சபை ஏற்படுத்தினார், தலைவர்களை ஏற்படுத்தினார். ஆனால் அந்த யூதர்களுக்கு பொறாமை. எப்போ புனித சின்னப்பர் மனமாறி போதிப்பதற்காக ஆரம்பித்தாரோ அப்பையிலிருந்து இந்த யூதர்கள் சின்னப்பரை துரத்தி கொண்டே இருந்தாங்க. அவங்க நினச்சாங்க இயேசுன்ற ஒரு ஆளை சாவடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் அதுக்கு முற்பாடு கணக்கில் அடங்காத மனிதர்கள் போதர்களாக வந்து விட்டார்கள். கணக்கில் அடங்கான மனிதர்கள் மனம் திரும்பினார்கள். அதில் சின்னப்பர் சிறந்த போதகராக இருக்கின்றார், வல்லமை நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் போதிப்பது மட்டுமல்லாமல் நிறைய புதுமைகளை செய்தார். ஒரு முறை அவர் புதுமையை செய்ததை பார்த்துவிட்டு அந்த ஒரு மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரை கடவுள் என்று எண்ணி புற இனத்த மக்கள் எல்லோரும் பலி செலுத்துவதற்காக வருகிறார்கள். ஆனால் அவர் அவரை தடுத்து நிறுத்தி, நான் மனிதன், உங்களில் ஒருவன் என்று அவர்களுக்கு சொல்லி அந்த புதுமை செய்தது கடவுளுடைய வல்லமை, மனித வல்லமை அல்ல என்று தடுத்து நிறுத்துவார். அப்படி செய்யப்பட்ட அதே இடத்தில் யூதர்கள் மக்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கு விரோதமாக செய்து அவரை கல்லால் எடுத்து கொன்று விட வேண்டும் என்று செய்கிறார்கள். அடித்து போட்டாங்க, சாவடித்து அடித்து இழுத்துன்னு போகிறாங்க. ஊருக்கு வெளியே கொண்டு போய் போடணுன்றதுல ஒரு நாயை கொண்டு போய் போடுற மாதிரி போடுறாங்க. ஆனால் அந்த ஊரில் இருந்த மக்கள், மனம் திரும்பிய கிறிஸ்தவர்கள் அவரை தேடி சென்றார்கள். இது இரவு நேரம். லூயிசாவும் டைட்டஸ் இந்த இருவரும் சிறு பிள்ளையாக இருந்தால். அவங்க அம்மா பேர் லூயிசா. சின்னப்பரை அடித்து தூக்கி போட்டான்னு சொல்லி தேடிட்டு போகிறாங்க. ராத்திரியில் ஒரு வத்தியை வச்சுக்கிட்டு தேடிட்டு போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல சாவ கிடக்கிறார், மூச்சு வாங்கின்னு இருக்கார். அப்போ சீடர்களெல்லாம் அங்கே போய் அவரை தூக்கின்னு போயிட்டு டைட்டஸ் வீட்டில் தான், லூயிசம்மா வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. அங்கே ஓர் இரவு இருந்து 2-3 நாளில் மருத்துவம் செய்து 3 நாட்களில் எழுந்து மீண்டும் போதிக்க போகிறார். என்னென்ன ஊரெலாம் சொல்லியிருக்காங்க, தர்பே, கோனியா, இறுதியாக அந்தியோவுக்கு வருகின்றார். போகிற இடமெல்லாம் அவருக்கு விரோதம். அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, துரத்துறாங்க.
அவ்வளோ அவமானத்தை பார்த்துக்கிறாரு. சென்ற இடமெல்லாம் சிறப்பான முறையில் நற்செய்தியை அறிவிக்கின்றார். பெருங்கூட்டமான மக்கள் மனம் திரும்பி வருகிறார்கள். திருச்சபை ஏற்படுத்தி தலைவர்களை ஏற்படுத்தி ஆங்காங்கே நிறுவிக்கொண்டே இருக்கின்றார். இவ்வாறாக சென்ற இடத்திலெல்லாம் அவருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் நற்செய்தியை போதித்தார், அதனை ஸ்தாபித்தார். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியை நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் சொல்கிற ஒரு வசனம், உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்கின்றேன், உலகம் தருவது போன்று அல்ல. உலகத்தில் பணம் பதவி இவங்கெல்லாம் இருந்தால் சமாதானமாக இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. தங்களுக்கு வேண்டி எல்லாமே நிறைவாக இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் நினைக்கிறாங்க. இல்லை, இது நிறைவான அமைதி கிடையாது, மன அமைதி. பாவம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்ற நிலைத்தான் அமைதியான நிலை, உண்மையான அமைதி. மன அமைதிக்கு அடிப்படையான காரணம் பாவம் இல்லாத நிலை. இந்த நிலையைத்தான் நான் உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்கின்றேன், அமைதியை கொடுக்கின்றேன், உலகம் தருவது போல் அல்ல. அதனால் பலிப்பூசை, தேவனுக்கென்னை, பாவசங்கீர்த்தனம் இவைகள் மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி இருக்க வேண்டும் என்றால் பாவம் இல்லாத ஒரு நிலையை அடைய வேண்டும். அந்த நிலைக்கு பாவ சங்கீதம் செய்து பலிப்பூசை கண்டு நன்மை வாங்க வேண்டும். இதுதான் உண்மையான அமைதியை நமக்கு கொடுக்கும். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பல்வகை பொருளும் படைக்கின்றேன். வன்மனம் போகி பொன்மனமாக என் கல்மனம் தனையும் தருகின்றேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன்பதம் படைக்கின்றேன். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன்பதம் படைக்கின்றேன். வாழ்வின் உணவும் வாழவுமாகிட, வாழ்வின் உணவும் வாழவுமாகிட, வாழ்வின் நிறைவா வேண்டுகிறேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி குற்றங்கள் புரியும் மானிட மனமே, பற்றுகள் நீக்கி பாவம் போக்கி. குற்றங்கள் புரியும் மானிட மனமே, பற்றுகள் நீக்கி பாவம் போக்கி. முற்றிலும் தகுதி பெற்றிட இறைவா, முற்றிலும் தகுதி பெற்றிட இறைவா, வெற்றியை வாழ்வில் வழங்கிடுமே. மல்லிகை முல்லை மலர்கள் தூவி. சகோதர சகோதரிகளை தூய மறை சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு
உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் மின்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகளை நிறைவு செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பொருளாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதம் ஆட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உலகங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உலகங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற பெர்னார்டின் சியன்னா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பிற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உலகத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், மன்னவர் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். மனம் மாறினேன், மகிழ்வடைந்தேன் நான், மனம் மாறினேன், மகிழ்வடைந்தேன் நான், பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழையே, வருகையின் அன்போடு என்னை ஏடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறைநிழலால் நீர் புதுப்பிக்க திருளமான உமக்களை கனிவுடன் கண்ணோக்கியுள்ளமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலில் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர
அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புனித அந்தோனியாருக்கு நாம் நாள் மன்றாட்டு ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ மது மண்டாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீரேந்தி உள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பாடிமகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். சொன்னபடி இன்று வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். கண்ணரை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தர் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு உலகை எல்லாம் ஆட்சி செய்யவே, உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியுதே. பாடிமகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். விதைக்கப்பட்ட கோதுமை மணி, விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து கொழுங்குதே. இடிக்கப்பட்ட கோவிலும் 3 நாளில் எழுந்ததே. விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து கொழுங்குதே. இடிக்கப்பட்ட கோவிலும் 3 நாளில் எழுந்ததே. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளைக்கல்லாய் அமைந்ததே. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளைக்கல்லாய் அமைந்ததே. சாவை நீக்கி வாழ்வு தந்த உயிர்ப்பில்லாமல் வாழவே. பாடிமகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தர் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு உலகை எல்லாம் ஆட்சி செய்யவே, உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியுதே.
பாடி மகிழும் காலம் இது. அல்லேலூயா பாடுவோம், இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார். அல்லேலூயா பாடுவோம், பாடி மகிழும் காலம் இது. அல்லேலூயா பாடுவோம், இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார். அல்லேலூயா பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நம் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழுமாட்சியும் உண்டாக தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.